வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பூரிக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம பூரிக்குள்ளேயே ஸ்டஃபிங் வச்சு பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பூரிக்குள்ளேயே ஒரு பட்டாணி ஃபில்லிங் வைக்க போகிறோம். இது பேர் பீஸ் பூரி. சில பேர் இதை மட்டர் பூரின்னு கூட சொல்லுவாங்க. முதல்ல நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக ஓமத்தை கசக்கி சேர்த்துக்கலாம். ஓமம் பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்ம பூரிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ரவை பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், எண்ணெயும் ரொம்ப உரியாது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ஒரு டைட் டோவாக பிசைஞ்சிக்க போகிறோம். முதல்ல நிறைய தண்ணி குத்திட்டிங்கன்னா மாவு லூஸாக போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்க சொன்னேன். மாவு லூஸாக உங்களுக்கு எண்ணெய் உரியும். நல்லா இது மாதிரி டைட்டாக வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஊறும்போது காயாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம். இது இப்போ ஒரு மூலையில் ரெஸ்ட் எடுக்கட்டும். இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி ஸ்டஃபிங்க்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி. நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் இல்லைனா ஃப்ரோசன் பீஸ் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இதை நம்ம சாட்டே பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் தேவை. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருள்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். எண்ணெயில் கருகாமல் பார்த்துக்கோங்க. டக்குன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி மிக்சரை இதே எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மொத்த மிக்சருமே இதில் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் ஈவனாக இந்த பச்சை பட்டாணி மிக்சரில் ஸ்ப்ரெட் ஆகும். ப்ளஸ் நம்ம சாட்டே பண்ண இந்த மிக்சரும் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை மாவுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஃபில்லிங்க்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தாராளமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தியை கசக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. கசூரி மேத்தி சேர்க்கறதுனால நம்மளோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு போயிடும். புளிப்புக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மாங்காய் பொடி, அதாவது ஆம்ச்சூர் பொடிகள்னு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்சர் ட்ரை ஆகிடும். ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பூரியில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை பூரியில் தான் பண்ணோன்ட்டு இல்லைங்க, நீங்கள் சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு பராட்டா மாதிரி கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம பூரி பொரிச்சிக்கலாம். ஒரு சின்ன பந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கப்பு மாதிரி உங்களுக்கு குழி கிடைக்கும். அந்த குழியில் கொஞ்சமாக நம்ம பண்ணியிருக்கிற இந்த பட்டாணி மிக்சரை வச்சுட்டு எண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா வர மாதிரி ஒன்றா கேதர் பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். நல்லா கீழே டேப் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு மாவு தொட்டுட்டு கொஞ்சம் திக்காகவே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து திரட்டாதீங்க. ஜென்டில் ஹேண்ட்ஸில் நீங்கள் திரட்டினா போதும். பச்சை பட்டாணி மிக்சர் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே ஜென்டிலாக திரட்டினாலே போதும். ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அப்படியே மேலே உப்பிட்டு வருங்க. மேலே அப்படியே எழுந்து வரும்போது ஜென்டில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் ஆகும். இந்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கோல்டன் வந்த உடனே நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் எங்கேயே ட்ராவலுக்கு போகும்போது கூட பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தனி சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டும் போகாது. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இதில் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye. Thanks for watching.